பிரபல கட்டுமான நிறுவனத்திற்கு எதிராக அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கு ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. முழு விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். சுரேஷ், இந்த வழக்கின் முழு பின்னணி. சுரேஷ், வணக்கம். சென்னையில் செயல்பட்டு வரக்கூடிய பிரபல கட்டுமான நிறுவனமான ஓசன் ஸ்பேஸ் நிறுவனத்தை எஸ்கே பீட்டர் மற்றும் ஸ்ரீராம் ஆகிய 2 பேர் சேர்ந்து தொடங்கினார்கள். கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிந்த நிலையில் நிறுவனத்தில் தனக்கு தர வேண்டிய பங்கை எஸ்கே பீட்டர் தர மறுத்ததாக கூறி ஸ்ரீராம் சென்னை காவல் ஆணையரிடம் புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் எஸ்கே பீட்டர் மீது மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். இந்த விவகாரத்தில் சுமார் 50 கோடி ரூபாய் வரைக்கும் பணப்பரிமாற்றம் நடந்திருப்பதாக புகார் எழுந்ததை அடுத்து சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருக்கிறதா என அமலாக்கத்துறை அதிகாரிகள் எஸ்கே பீட்டர் உடைய நிறுவனம் மற்றும் வீடுகளில் சோதனை நடத்தினார்கள். அதன் அடிப்படையில் அந்த நிறுவனத்திற்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் உரிய ஆவணங்களுடன் ஆஜராகும்படி நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநரான பீட்டருக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருந்தது. இதனை எதிர்த்தும் அந்த வழக்கை ரத்து செய்ய கோரியும் பீட்டர் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அந்த வழக்கில் 2 தனிநபர்களுக்கு இடையிலான தொழில் பிரச்சனையில் அமலாக்கத்துறை தலையிட்டு வழக்கு பதிவு செய்தது தவறு என்றும் சோதனையின் போது கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை திருப்பித் தர அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த மனுவை நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் சுந்தரமோகன் அடங்கிய அமர்வு விசாரித்தது. ஓசன் ஸ்பேஸ் நிறுவனத்தின் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் PS ராமன் நிறுவனத்துக்கு எதிராக சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் பதிவு செய்த வழக்கை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளதால் அந்த வழக்கின் அடிப்படையில் அமலாக்கத்துறை பதிவு செய்திருக்கக்கூடிய இந்த வழக்கின் விசாரணையை தொடர முடியாது என்று வாதிட்டார். அதே சமயம் அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ARL சுந்தரேசன் மத்திய குற்றப்பிரிவு வழக்கை ரத்து செய்த உத்தரவை திரும்பப் பெற வேண்டும் என்ற கோரிக்கையுடன் மனு தாக்கல் செய்ய இருப்பதாக தெரிவித்தார். இருதரப்பு வாதங்களையும் கேட்டுக்கொண்ட நீதிபதிகள் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி மூல வழக்கான மத்திய குற்றப்பிரிவு வழக்கு போலீசாருடைய பதிவு செய்த வழக்கானது ரத்து செய்யப்பட்டுள்ளதால் அதன் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட வழக்கை அமலாக்கத்துறை தொடர்ந்து விசாரிக்க முடியாது என்று கூறி அந்த வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டனர். மேலும் மனுதாரர் நிறுவனத்திடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை 4 வாரங்களில் திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்றும் ஒருவேளை மத்திய குற்றப்பிரிவு வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுக்கப்பட்டால் அமலாக்கத்துறையினர் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.